வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனல் புதுசாக இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுங்க. கடாய் காய்ஞ்சது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 தேக்கரண்டி கடுகு போடுறேன். 1/2 தேக்கரண்டி சீரகம் போடுறேன். 1/2 தேக்கரண்டி சோம்பு போடுறேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். லைட்டாக கறிவேப்பிலை போட்டு வதக்கிங்க. இந்த வெங்காயத்தை கூட நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். 1/2 கப் தக்காளி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கணும். இதை கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அதையும் கொட்டி நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சு லைட்டாக வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். கொதிக்கிட்டோம் நல்லா ஓரளவுக்கு. பச்சை வாசனை போட்டால் நம்ம மிளகாத்தூள் வாசனை அது கொதிக்கிற அளவுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு கொதிக்கிட்டோம். முட்டையை நான் இதுமாரி 6 பாகமாக கட் பண்ணி வச்சுக்கேன். அதுமாரி நீங்கள் கட் பண்ணி வச்சுங்க. இதில் கரம் மசாலா தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதை கொட்டிங்க. கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இது அதுக்குள்ளே நம்ம முட்டையை கட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு கலந்து வச்சுருக்கேன். அதையும் விட்டுங்க. அதுவும் லைட்டாக கொதிக்கிட்டோம். இப்போ முட்டையை போட்டுங்க. சோயா சாஸ் ஊற்றிங்க ஒரு மூடி அளவுக்கு. சில்லி சாஸ் ஊற்றி இப்போ இது நல்லா கிளறி விட்டுருங்க. சில்லி முட்டை ரெடி. நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியான டிஷ்ஷு தான் இது. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிடும். அதனால் ஓரமாக இது பண்ணுவோம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி முட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் 6 துண்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சார் இந்த தொக்கோடைய சாரெலாம் அதில் இறங்கிறதுக்கோசம் தான் நான் 6ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். சில்லி முட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.